இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பஅத உது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وقولوا للناس حسنا صدق الله العلي العليم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, அல்லாஹுடைய ஒரு மாபெரும் கிருபையின் பொருட்டால் ஒரு கண்ணியமான மார்க்கத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். மௌத்து வரைக்கும் இந்த மார்க்கத்திலே நிலைத்து நிற்பதற்கும், இந்த மார்க்கத்தின் மீதே மரணம் நம்மை தழுவுவதற்கும், நாளை மறுமை நாளில் எழுப்பப்படுகின்றதனால் அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட பரிசுத்தமான முஃமின்களுடைய பட்டியலிலே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் எழுப்பப்படுவதற்குமான நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்ல ரூபுரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, இந்த இஸ்லாம் ஒழுக்கங்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒழுங்குகளின் மீது தான் இந்த மார்க்கம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஏனைய சமூகத்திற்கும் ஏனைய சமயத்திற்கும் இந்த இஸ்லாமிய சமயத்திற்கும் பெரிய வித்தியாசமே, இந்த இஸ்லாம் எல்லா விடயங்களையுமே நாம் சந்திக்கின்ற எல்லா செயல்பாடுகளையுமே ஒரு ஒழுங்குபாடுகளை, ஒரு ஒழுக்கங்களை நமக்கு சொல்லித்தரும் இல்லையா? சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட 14 விதமான சுன்னத்துகளை, ஒழுக்கங்களை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? நம்ம பசிக்கு நம்ம சாப்பிட்றோம், உலகத்தில் எல்லாரும் தான் சாப்பிடுகிறார்கள். ஆனால் ஒரு சாப்பிட்ற விஷயத்தில் கூட ஒரு ஒழுங்குகள் 14 சுன்னத்துகளை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கிறார்கள் இல்லையா? ஒரு வியாபாரி வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் அவர் இந்தந்த ஒழுங்குகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். ஒரு வியாபாரத்தில் கஸ்டமர் வராரு, பொருட்கள் வாங்க வராருன்னு அவருக்கு சில ஒழுங்குகள் இருக்கிறது. இந்தந்த ஒழுங்குகளை அவர் கடைபிடிக்கணும். என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரோடு நான் எப்படியெல்லாம் நடந்துக்கணும், சில ஒழுங்குகளை எனக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. என்னுடைய உறவினர்களோடு நான் எப்படி நடந்து கொள்ளணும், மார்க்கம் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு அரசர், ஒரு ஆட்சியாளர் தன்னுடைய குடிமக்களோடு எப்படி நடந்து கொள்ளணும், ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்கிறது. குடிமக்கள் ஆட்சியாளர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும், ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்கிறது. இப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இஸ்லாத்தை ஆய்வு செய்தீர்கள்னு சொன்னால், இஸ்லாத்துடைய எல்லா அம்சங்களுமே ஒழுங்குகளின் மீது தான் கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஆதாபுன்னு சொல்லுவோம். அந்த ஒழுங்குகள் சிதைஞ்சிருச்சுன்னு சொன்னால் இஸ்லாத்துக்கு எந்த ஒன்றுமே இல்லை, இஸ்லாத்துடைய பேஸே கிடையாது. அந்த ஒழுங்குகள் சிதைஞ்சிருச்சு, நான் முஸ்லீம் தான், ஆனால் எந்த ஒழுக்கத்தையும் நான் கடைபிடிக்க மாட்டேங்கன்னா அவன் முஸ்லீமே கிடையாது. நான் முஸ்லீம் தான், எனக்கு சில ரூல்ஸ் இது இருக்கு இல்லையா, எந்த ரூல்ஸையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு நீ மரியாதையை இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிரு. இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டு இது மாதிரி வியாக்கியானம் பேச முடியாது. இதுதான் இது மாதிரி பேசுபவர்களுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற பதில். அருமையான சகோதர பெருமக்கள், அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் வார்த்தைகளில் சில ஒழுங்குகள் இருக்கிறது, மார்க்கம் இருக்கிறது. வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இந்த வார்த்தையில் கூட நீ இந்தந்த வார்த்தையை பயன்படுத்துப்பா, இந்தந்த வார்த்தை வேண்டாம், இதை தவிர்த்துக்கோ, இது வேண்டாம் அப்படின்னு சில ஒழுக்கங்களை மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம் விரும்புகிறதையெல்லாம் பேச முடியாது. நான் எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று கூட எனக்கு மார்க்கம் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது இல்லையா? நான் எல்லாத்தையும் நான் பேச மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். சூரே காஃப்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவான்,
என் பக்கத்தில் 2 மலக்குமார்கள் பதிவு செஞ்சுக்கிட்டே வராங்க. நான் ஒரு சொன்னால் கூட பதிவு செய்யப்படும் இல்லையா? நான் வெறுமனே ஒரு ஆமாங்கிறேன், இது கூட பதிவு செய்யப்படும். அதனால் நான் எதை பேசணும் எதை பேசக்கூடாது ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எனக்கு மார்க்கம் ஒரு ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கிறது. இப்போ இந்த பேச்சில் பொறுத்த வரைக்கும் பொதுவாக சில செய்திகள் இருக்குது. பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, அடுத்தவரை பற்றி கோல் பேசக்கூடாது. இதுவெல்லாம் பொதுவான செய்திகள். இது எல்லா மார்க்கத்திலையும் இருக்கிறது. இஸ்லாத்தில் மட்டும் சொல்லிக் கொடுக்கப்படலையே. பொய் பேசக்கூடாதுன்னு இஸ்லாம் மட்டுமா சொல்லுது? நீ எந்த கொள்கைக்கு போனாலும் எந்த தேசத்துக்கு போனாலும் பொய் பேசாதப்பா, புறம் பேசாதப்பா, அவதூறு பேசாதப்பான்னு பொதுவாக சொல்லப்படுது. அது ஒரு தனி டாபிக், நம்ம அதுக்குள்ளே போகலை. இன்றைக்கி நம்ம உரையில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அன்றாடமாக நம்ம பேசுகின்ற சில வார்த்தைகள் அது தவறுனே தெரியாது. நம்ம அப்படியே நார்மலாக புழக்கத்தில் பேசிக்கிட்டே இருக்கோம். குரானும் ஹதீஸும் தலையிடும். ரசூலுல்லாஹ் தலையிட்டு இது இப்படி பேசாத, இந்த வார்த்தை வேண்டாம், நீ இதை இப்படி பேசு என்பதாக சில வார்த்தைகளில் சில ஒழுங்குகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சரி, புரியுதா? பொதுவாக நமக்கு தெரிந்த சில ஒழுக்கங்கள் நமக்கு தெரியும், அது பரவலாக எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கி நம்ம பேச போகிற செய்தி என்னன்னு சொன்னால், சில ஒழுக்கங்களை சில ஒழுங்குகளை மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது. நம்ம இயற்கையாக அது தவறுனே தெரியாமல் சில வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருப்போம். அது சம்பந்தமான ஒரு 5-6 செய்திகளோடு இன்ஷா அல்லாஹ் நான் என்னுடைய வார்த்தைகளுக்கு நிறைவு செய்வேன். பொதுவாக அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி பேசும்பொழுது சராஹத்தாக, அரபியில் தெளிவுன்னு சொல்லுவோம். தெளிவாக சொல்லணும். அவன் கொடுப்பா, அவன்கிட்ட கேட்டு இருக்கிறேன், இது மாதிரி பேசுகிறது முறையில்லை. தெளிவாக அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லணும் இல்லையா? நான் அவன்கிட்ட கேட்டு இருக்கிறேன், அவன் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறான், அவன் தான் எனக்கு சோதனையை கொடுத்தான், இது மாதிரி அவன்றது என்ற வார்த்தைகள் பகரமாக தெளிவாக அல்லாஹ்ன்ற வார்த்தையை பேசணும். பொதுவாக சில இடங்களில் நான் முஸ்லீம்களுக்கு மத்தியில் பேசும் பொழுது அல்லாஹ்ன்ற வார்த்தையை தவிர்த்து கொள்ளுங்க, இறைவன்ற வார்த்தையை சொல்லுங்கள், அவன்ற வார்த்தையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எல்லா இடத்திலையுமே முடிந்தளவு அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரிக்கணும். அல்லாஹ் தான் எனக்கு அவன் கொடுத்தான், இல்லை அல்லாஹ் தான் கொடுத்தான். எனக்கு சிரமத்தை அவன் கொடுக்கல, அல்லாஹ் தான் கொடுத்தான். அல்லாஹ்வுடைய ரசூலை நம்ம தெளிவாக சொல்கிறத மார்க்கம் நமக்கு வரவேற்கிறது. யாருக்கும் பயந்து ஒளிவு மறைவோடு பேச வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்தில் முஸ்லீம் ஷெரீஃபுடைய 870வது செய்தி, ஹஸரத் அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலானு ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் ஒரு மனிதர் பயான் செய்து கொண்டிருந்தார். அன்ன ரஜுலன் ஹதப இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சில நேரங்களில் சில பேரை பேச வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க இல்லையா? நமக்கு மதரசாக்களில் மன்றங்களில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி பேச வச்சு, நீ இப்படி பேசப்பா, இது இப்படி பேசணும், இங்கே இப்படி இந்த இடத்துல வசனங்களை போடணும், இந்த இடத்துல ஹதீஸுகளை போடணும், சில சொற்பயிற்சி மன்றங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. இது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் சில நேரங்களில் சில ஹத்தீபுகள் பேசியிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சரி செஞ்சுருக்கிறாங்க. அப்படி ஒரு பயான் செய்யும் பொழுது அவர் பேசி கொண்டிருக்கும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கார். இது பயானுகளுக்கு பொருந்தும். பொதுவாக நம்ம நடைமுறையில் பேசும்போது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். அவர் என்ன பேசுகிறாரு? மையுதி அல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ரஷத. யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டாரோ அவர் நேர்வழி பெற்று விட்டார். சரி, அடுத்த வாசகம், ஒமை யசிஹிமா, யார் அந்த இருவருக்கும் மாறு செய்தாரோ. நல்லா விளங்கிக்கோங்க. முதல்ல சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர் நேர்வழி பெற்று விட்டார். 2வது வாசகத்தில் யார் அவ்விருவருக்கும் மாறு செய்தாரோ ஃபக்கது கவா, அவர் வழி தவறி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பெரிய நமக்கு பார்க்கும்போது பெரிய தப்பாக தெரியல. அந்த 2 பேர்னா மேலே அல்லாஹ் ரசூலை பற்றி தானே பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல அவ்விருவருக்கு மாறு செய்ததுன்னா அல்லாஹ் ரசூல் தானே, வேறு யார் இதில் வரப்போறா? ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸல் ஹதீபு அன்த, அப்பா இது சரியில்லைப்பா. பேசல் ஹதீப்னா ஒரு நல்ல பேச்சாளர் நீ இல்லை அப்படின்ற அர்த்தத்தில். பேசல் ஹதீப்னா நீ நல்ல பேச்சாளர் இல்லைப்பா, இந்த வார்த்தை இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, முதல்ல எப்படி நீ அல்லாஹ் ரசூலுன்னு தெளிவாக சொன்னியோ அதே மாதிரி 2வதும் அல்லாஹ் ரசூல்னு சொல்லு, அவ்விருவர்னு சொல்லாத, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி ஆரம்பத்தில் எப்படி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர் நேர்வழி பெற்றார்னு சொன்னி இல்லையா, அதே மாதிரி அடுத்து சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுன்னு சொல்கிறாங்க. குல் ஒமை யஸில்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் யார் மாறு செய்தாரோ அவர் வழி தவறி விட்டார். இப்படி தெளிவாக சராஹத்தாக அல்லாஹ்வுடைய ரசூலுன்னு சொல்கிறாங்க. நான் செய்தி புரியுதா? முதல்ல அவர் சொல்லும் பொழுது அல்லாஹ் ரசூலுன்ற வார்த்தையை சொல்லிட்டு 2வது சொல்லும் பொழுது அவ்விருவருக்கும்ன்ற வார்த்தையை சொல்கிறார் இல்லையா? ரசூலுல்லாஹ் அந்த அவ்விருவர்னு சொல்லாத, ப்ரொனவுன் சொல்லுவோம், பிரதி பெயர் சொல்லுவோம் தமிழில்.
பிரதி பெயர் சொல், அவனு இவன் அப்படின்னு. இது மாதிரி நீ சொல்லாத, தெளிவாக சொல் அல்லான்ட்டு. எனக்கு யார் இது இல்லை, அவன் தாங்க எனக்கு எல்லாம் கொடுத்தான். அப்படி இல்லை, அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான். எனக்கு கஷ்டத்தை அவன் கொடுத்தான் இல்லை, அல்லாஹ் தான் கொடுத்தான். எனக்கு லாபத்தை அவன் கொடுக்கல, அல்லாஹ் தான் கொடுத்தான். எனக்கு நஷ்டத்தை அவன் கொடுக்கல, அல்லாஹ் கொடுத்தான். இப்படி எல்லா சந்தர்ப்பங்களையுமே அல்லாஹ்வுடைய ரசூலுன்னு வெளிப்படையாக தெளிவாக சொல்லி என்பதாக மார்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இது ஒரு செய்தி. இது வந்து பெரிய தவறு மாதிரி நமக்கு தெரியாது. ஆனால் மார்க்கம் நமக்கு சில ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்கிறது. அதே போல் எந்த சந்தர்ப்பத்திலையுமே அல்லாஹ் மட்டும்தான் நம்முடைய காரியங்களை நடத்தாட்டி கொடுக்குறான் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். இது ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். நீங்கள் மனசு வச்சா என் வேலையை ஆயிருஞ்சி இல்லையா, உங்களால் மட்டும்தான் முடியும். இந்த வார்த்தையெல்லாம் மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. ரசூலுல்லாவை பார்த்து பேசும்போது கூட ரசூலுல்லாஹ் வேண்டான்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரிதலுக்கு சொல்கிறேன். அஹ்மது ஷரீஃபுடைய 3247வது ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாவோட சபையில் அமர்ந்திருக்கிறோம். ஒரு மனிதர் வந்தார். ஜா ரஜுலுன், அந்த ரஜுலுன் ஒரு மனிதர் வேகமாக வந்தார். கால ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, மாஷா அல்லாஹு வஷ்இத, அல்லாஹ் என்ன நாடினானோ, அல்லாஹ் நாடியபடியும் அதே போன்ற ரசூலுல்லாவாக நீங்கள் நாடியபடியும் இந்த காரியம் நடந்துச்சு. எனக்கு நான் விரும்பின மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சு. அல்லாஹும் நாடுனா நீங்களும் நாடின மாதிரி, அல்லாஹும் நீங்களும் நாடியது மாதிரி எனக்கு இந்த காரியம் நடந்துச்சுன்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அஜஅல்தனி லில்லாஹி அதுலா, என்னப்பா அல்லாஹ்வோடு என்ன சரிசமமாக்குறியான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வோடு என்ன சரிசமமாக்குறியா, இந்த காரியத்தை நடக்க நான் நாடணுன்றது தேவையில்லை. நபி சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்க. இன்னைக்கு நம்மளை பார்த்து நீங்கள் நினச்சா முடியும்னு சொன்னால் நமக்கு அப்படியே பூரிப்பாயிருது. நம்மளை பார்த்து ஒரு வேலை, ஒரு 5000 ரூபா நம்மள்ட்ட காசு வாங்குறதுக்கு நம்மளை என்னவெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா, எங்கேயாவது வேண்டான்னு சொல்கிறோமா, அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளை பற்றி எவ்வளோ புகழ்ந்தாலும் அல்லாஹ்வுக்கு நிகராக பேசினா கூட நமக்கு ஒரு பெருசாக தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படி சொல்லாத, அல்லாஹ்வோடு என்ன சம்மந்தப்படுத்தி ஈடுவான பேசாத, அல்லாஹ் நாடினாலே நடக்கும் சொல்லிட்டு சொன்னாங்க. வக்குல், இப்போ பொதுவாக நான் இந்த தலைப்பில் எல்லா இடத்துலையும் எப்படி சொல்லுன்னு சொன்னால், எங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லாதன்னு சொல்கிறாங்களோ அங்கே ரீப்ளேஸாக ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நீ இந்த காரியத்தை இப்படி செய்யாதன்னு சொல்லிட்டு ஒதுங்கிறது இல்லை. இந்த காரியத்தை இப்படி செய்யாத, அதுக்கு பதிலாக இப்படி செய். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய கைடன்ஸ். நான் மேலே ஒரு செய்தி சொன்னேன் இல்லையா, அங்கேயும் ரசூலுல்லாஹ் இப்படி பேசாதப்பா, அதுக்கு பதிலாக இப்படி பேசுன்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் ரசூலுல்லாஹ் உக்குல் மாஷா அல்லாஹு வஹ்தா, அல்லாஹ் நாடினால் அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்லு, அதுக்கு மேலே வேற சொல்லாத. அப்போது நமக்கு யார் இடத்துல நமக்கு வேலை ஆகணும்னாலும் அல்லாஹ் நாடினா மட்டும்தான் நடக்கும். நம்ம யாரையும் பார்த்து நீங்கள் மனசு வச்சா நடக்கும்னு சொல்லக்கூடாது. நம்மள்கிட்ட யாரும் சொன்னாலும் அதை அனுமதிக்கவும் கூடாது. 2 செய்தி இருக்குது. நாம வேலண்டியரியாக போய் யார்ட்டையும் அல்லாஹ்க்கு அப்புறம் நீங்கள் நினச்சா நடக்கும், தப்பு, அல்லாஹ் பாதுகாக்கணும். அது நம்மள்கிட்ட யாராவது சொல்கிறாங்க, நம்மள்கிட்ட வேலை ஆகணுன்றதுக்காண்டி நம்ம உடன் பிறந்தவர்களோ நண்பர்களோ அல்லது நம்மளோட கஸ்டமரோ நீங்கள் நினச்சா கொடுக்கலாம், உங்களால் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, இதை தவிர்த்து கொள்வது. அது நம்மளால் இல்லை, அல்லாஹ் நினச்சாலும் ஒரு காரியம் முடியும், நம்மளும் நினைக்கணுன்றது கிடையாது. நல்லா விளங்கிக்கோங்க. ஒரு காரியத்தை நடத்தாட்டுவதற்கு அல்லாஹ் ஒருத்த மனசு வச்சா போதும். அல்லாவும் மனசு வைக்கணும், நானும் மனசு வைக்கணுமா? இப்போ நானும் அல்லாவா? அல்லாஹ் செய்யணும்னா என்னோட அனுமதி கேட்கணுமா? ஒரு காரியத்தை அல்லாஹ் நடத்தாட்டுவதற்கு அல்லாஹ் என்கிட்ட அனுமதி எதிர்பார்த்துட்டு இருக்கானா? நான் ஒரு வியாபாரிங்க, என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது. நம்ம பொதுவாக நான் தான் ஒரு ரேட்டை முடிவு பண்ண, நான் நினச்சா தான் கொடுக்க முடியும். இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் நினச்சா கொடுத்துட முடியும்னு சொல்கிறாரு நீங்களேன், அப்போ என்ன அர்த்தம்? நான் நினச்சா கொடுத்துட முடியுமா? அது கொடுக்கணுன்ற எண்ணத்தை அல்லாஹ் எனக்கு போடணும். செய்தி புரியுதா? அந்த எண்ணத்தை, இந்த ரேட்டுக்கு இந்த பொருளை கொடுக்கலான்ற எண்ணத்தை அல்லாஹ் என்னிடத்துல போட்டால் மட்டும்தான் நான் கொடுக்க முடியும். அந்த எண்ணத்தை அல்லாஹ் போடாத வரைக்கும் என்னால் கூட கொடுக்க முடியாது. மிகைப்படுத்தி சொல்லலைங்க, அல்லாஹ் முடிவு செய்யாமல் என் கையை கூட தூக்க முடியாது. வேற என்ன? அல்லாஹ் முடிவு செய்யாமல் என் கையை கூட தூக்க முடியாது. இதுதான் நம்முடைய நிலை. அப்போ எந்த இடத்துலையுமே அல்லாஹ் நாடினால் போதுமானது. அந்த இடத்துல அல்லாஹ்வோடு சேர்ந்து யாரையும் நம்ம சேர்க்கக்கூடாது. இதில் ரசூலுல்லாஹ் ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக நம்ம இடத்துல இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இதில் முஸ்லீம்களில் கொஞ்சம் பேணுதலாக இருக்கலாம், இல்லை பெண்களிடத்தில் இது கொஞ்சம் பலகீனமாக இருக்கும். எதற்கு எடுத்தாலும் காலங்களை திட்டுவது. குறிப்பாக இந்த வியாபாரிகள் குறிப்பிட்ட சில மாதங்களில் வியாபாரம் நடக்காதுனீங்களே, சரியாக வியாபாரம் நடக்காது. நம்முடைய கஸ்டமர்ஸு அந்த குறிப்பிட்ட மாதங்களில் பொருட்கள் வாங்க மாட்டாங்க. வெளிப்படையாக சொல்கிறேனே,
ஹிந்து சகோதரர்கள் இருக்கிறாங்களே, சில மாதங்களில் பொருட்களை வாங்க மாட்டாங்க இல்லையா? ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் இப்போ இந்த மாதத்தில் வேலை வேணாம் நிப்பாட்டி வைப்பாங்க. நமக்கு அந்த நேரத்தில் அது சம்பந்தமான பொருட்கள் ஓடாது. இப்போ இது பொதுவாக எந்த ஒரு பொருளையும் குறிப்பிட்ட சில மாதங்களில் வாங்க மாட்டாங்க. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது ஒரு பழமை இருக்குது. இப்போ வியாபாரியாக இருக்கக்கூடிய நமக்கு என்னன்னு சொன்னால், இந்த மாதம் வந்தாலே இப்படி தான்பா அப்படின்ற மாதிரி அந்த மாதங்களை குறைவாக பேசுகிறது இதுவும் முறையில்லை. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கடுமையாகவே கண்டிக்கிறாங்க. லா தசுபுத்தஹர, காலத்தை திட்டாதீர்கள். அல்லாஹ் தான் காலமாக இருக்கிறான். பர்டிகுலராக ஒரு நேரத்தை நேரங்கட்ட நேரத்தில் மழை பெய்யுது, நல்ல வியாபார நேரம் பாருங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறோம் இல்லையா? இதுவெல்லாம் அல்லாஹ் வெறுக்கின்ற வார்த்தைகள். நல்லா விளங்கிக்கோங்க. காலம் சார்ந்து நம்ம பேசுகின்ற எல்லாமே நம்ம காலத்தை திட்டவில்லை, நேரடியாக அல்லாஹ்வையே திட்டுகிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தான் காலமாக இருக்கிறார். முஸ்லிம் ஷெரீஃபுடைய 2246வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, எந்த சூழலிலும் காலத்தை திட்டாதீர்கள். மற்றவன் திட்டிட்டு போகிறான், அது அவனுக்கும் அல்லாஹ்வுக்குமானது, அவனுக்கும் இறைவனுக்குமானது. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த நேரத்தில் நமக்கு ஒரு பர்டிகுலரான நேரத்தில் கடுமையான நஷ்டம் ஏற்பட்டாலும் இல்லையா, ஒவ்வொரு வருஷமும் பார்க்குறோம் இந்த மாதத்தில் சரியான அடி வாங்க தான் செய்யும். அந்த நேரம் சரியில்லை, அந்த மாதம் சரியில்லை அப்படின்னு அந்த நேரத்தின் மீது அந்த மாதத்தின் மீது போட்டுடலாமா? இப்போ இதில் என்ன விஷயம்னு சொன்னால், இந்த மாதிரி காலத்தை ஒருத்தர் திட்டுகிறார் அல்லது காலத்தை பாராட்டுறார், ரெண்டுமே தவறு தான். இந்த மாதம் சிறப்பு, ரொம்ப சூப்பர் மாதங்க, எனக்கு நல்ல வியாபாரம் நடந்துச்சு அப்படின்னு அந்த மாதங்களை ரொம்ப உயர்த்தி பிடிக்கிறதும் கூடாது, ரொம்ப தாழ்த்துவதும் கூடாது. அதாவது நான் திரும்ப இந்த வியாபாரம் சார்ந்து பேசுறதுக்கான காரணம், பரவலாக இந்த நேரங்களில் இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும். ஒரு மாதத்தில் நல்ல வியாபாரம் நடக்குதுன்னு வைங்களேன், இப்போ அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் இந்த மாதத்தினால் நடந்துச்சுன்னு முடிவுக்கு வந்துடலாமா? அல்லாஹ் ஒன்றும் முடிவு செய்யலைங்க. இப்போ இன்றைக்கி இந்த தேதியில் இன்றைக்கி ₹1,00,000 வியாபாரம் ஆகணும்னு நல்ல வியாபாரம் ஆகுது. இப்போ அல்லாஹ்லாம் முடிவு செய்யலை, எனக்கு இந்த நாள் தான் இந்த வியாபாரம் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட முடியுமா? இல்லை இன்றைக்கி கடையை திறந்த காலையிலேருந்து கடைசி வரைக்கும் யாருமே இல்லை, ஒரு ₹100 தான் வியாபாரம் ஆச்சு, அல்லாஹ் முடிவு செஞ்ச நல்ல வியாபாரம் நடக்கணுண்டு, ஆனால் இந்த நாள் எனக்கு சரியாக அமையலை அப்படின்னு சொல்லிட முடியுமா? அருமையான சகோதர பெருமக்களே, காலத்தை திட்டுவது என்பது அவன் காலத்தை திட்டவில்லை, நேரடியாக அல்லாஹ்வையே திட்டுகிறான். எனவே ரசூலுல்லாஹ் காலத்தை திட்டுறதளவுக்கு சின்ன ஒரு தவறான எண்ணம் கூட காலங்களின் மீது நமக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது. காலத்துக்கு சக்தி இருந்தால் நம்ம திட்டலாம், காலத்திற்கு சக்தி இருந்தால் அந்த காலத்தை நம்ம பாராட்டலாம். திட்டுவதற்கும் அனுமதி இல்லை, பாராட்டுவதற்கும் அனுமதி இல்லை. புகாரியுடைய 7497வது செய்தி. அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, கொஞ்சம் கடுமையான வார்த்தை. அல்லாஹு தஆலா பேசுகிறான், யுதினி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான். யார் அந்த வார்த்தையை பேசுகிறா? அல்லாஹ் பேசுகிறா. அதாவது நாம் அல்லாஹ்வை நோவினைப்படுத்த முடியுமா? முடியும். நோவினைன்னா குத்தி கிழிக்கிறது, சும்மா வாயில் நோவினைப்படுத்துறது இல்லை, அடித்து காயப்படுத்துறதுக்கு தான் நோவினை என்ற வார்த்தை பயன்படுத்துவோம். நாம் அல்லாஹ்வை காயப்படுத்த முடியுமா? நாம் அல்லாஹ்வை நோவினைப்படுத்த முடியுமா? நிச்சயமாக முடியும். எப்போ முடியும்? அல்லாஹ்வே சொல்கிறான், யசுப்புத்தஹர, காலத்தை திட்டுவதன் மூலமாக. இந்த நாள் சரியில்லைங்க, அல்லாஹ்வை காயப்படுத்திட்டோம். இந்த நேரம் சரியில்லைங்க, அல்லாஹ்வை காயப்படுத்திட்டோம். இந்த மாதம் சரியில்லைங்க, அல்லாஹ்வை காயப்படுத்திட்டோம். நம்ம அந்த மாதத்தை திட்டலை, ஆடி மாதத்தை புரட்டாசி மாதத்தை நம்ம திட்டலை, நம்ம நேரடியாக அல்லாஹ்வையே காயப்படுத்துகிறோம். அல்லாஹ்வை திட்டுறோன்னு கூட கிடையாது, அல்லாஹ்வையே காயப்படுத்துகிறோம். வானத்தஹர், ஏன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நானே காலமாக இருக்கிறேன். அல்லாஹ் பேசுகிறான், ஆதமுடைய மகன் காலத்தை திட்டுவதன் மூலமாக என்னை காயப்படுத்துகிறான். காரணம், நானே காலமாக இருக்கிறேன். பியதில் அம்ர், என்னிடத்தில் தான் எல்லா காரியமும் இருக்கிறது. உகல்லிபுல் லைல வன்னஹார, இரவை நான் தான் கொண்டு வருகிறேன், பகலை நான் தான் கொண்டு வருகிறேன். இப்போ பகல் இருக்கா, மணி 1 ஆச்சு, 1-1:30 ஒரு 5-6 மணி நேரத்துக்கு சூரியன் மறையும், இருட்டு வருமா? எப்படி இருட்டு வந்துச்சு? அல்லாஹ் வர வச்சா. அங்கிட்டு ஒரு 8 மணி நேரம் கழிச்சு பகல் வரும். எப்படி பகல் வந்துச்சு? அல்லாஹ் வர வச்சான். இரவை கொண்டு வந்தவன் அவன், பகலை கொண்டு வந்தவன் அவன். இது மாதிரி காலத்தை நான் தான் புரட்டுறேன். எனவே நீங்கள் காலத்தை திட்டினால் காலத்தை திட்டவில்லை, மாறாக நேரடியாக என்னையே திட்டுகிறீர்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸை குதுசியை பதிவு செய்கிறார்கள். அதனால் வார்த்தையில் சில ஒழுக்கங்கள் இருக்குது. நம்ம என்ன பேசுகிறோன்றது புரிஞ்சு பேசணும். ஒரு நல்ல அறிவாளிக்கு அழகு தான் என்ன பேசுகிறான்னு புரிஞ்சு பேசுவான். நான் பேசுனதை ஒரு 10 நாள் கழிச்சு, ஒரு 6 மாதம் கழிச்சு கூட நான் என்ன பேசினேன்றது என்னுடைய நினைவில் இருக்கணும்.
கண்டதையெல்லாம் பேசுகிறவன் ஒரு நல்ல அறிவாளி கிடையாது. ஒரு நல்ல முஸ்லீமுக்கான அழகு இல்லை. நான் என்ன பேசுகிறேன் அது தெளிவாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகள் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் காயப்படுத்திடக்கூடாது, மனிதர்களையும் காயப்படுத்திடக்கூடாது. குறிப்பாக அல்லாஹுடைய அந்த மார்க்கம், அந்த ஈமானுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரியான வார்த்தையினுடைய நாவலிருந்து வந்துடக்கூடாது. அதே போல் ரசூலுல்லாஹ் இன்னொரு வார்த்தை ஒழுங்குகளை சொல்லித் தரும் பொழுது, அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்கும் பொழுது வற்புறுத்தி கேளுங்க. அதாவது இன்றைக்கி சில நேரங்கள் எப்படியான வார்த்தைகள் இருக்குது, எனக்கு ரொம்பலாம் ஒன்றும் ஆசை இல்லைங்க. எப்படிங்க, ரொம்பலாம் ஒன்றும் ஆசை இல்லை, ஒரு 600 சதுரடியில் ஒரு சின்ன வீடு போதும், அதுக்கு மேலே வேண்டாம், மற்றவங்க மாதிரி நான் பெருசாலாம் ஒன்று எதிர்பார்க்கலை அப்படின்னு பேசுகிறது இல்லையா? அதாவது இவர் ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கிறாராம். அல்லாஹ்விட்டையே நம்ம ரொம்ப அல்லாட்ட ரொம்ப கேட்டோன்னீங்களேன், என்னப்பா பேராசை பிடிச்சவன் என்று இப்படி கேட்டுறான் என்று அல்லாஹ் என்னை பற்றி தப்பாக நினச்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி அல்லாஹ்விடத்தில் பெருந்தன்மையாக இருக்குது. இது மாதிரியே இல்லை. கேட்கிற போது கேட்கிறவ யார்? அல்லாஹ். அப்படிங்கும் போது நம்ம முடிஞ்சளவு எவ்வளவும் கேட்கலாம், வற்புறுத்தி கேட்க சொல்லுகிறது மார்க்கம். அதாவது ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுக்குறாங்க. புகாரியுடைய 63:38 6338வது செய்தி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா தஆ அஹதுக்கும் ஃபல்யஸிமில் மஸ்அலா. உங்களிலே யாராவது அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்டால் சும்மா கேட்குறது இல்லை, ஃபல்யஸிம் அப்படி பிடிச்சி இழுத்து கேட்குறது. நம்ம பிள்ளை நம்ம இடத்துல கேட்கும் இல்லையா, தாடியை பிடிச்சி இழுத்து எனக்கு வேணும் நீ கொடுத்தி ஆகணும்னு கேட்கும் இல்லையா, சட்டையை பிடிச்சி இழுத்து வெளியே கிளம்ப நேரத்தில் அதெல்லாம் முடியாது, எனக்கு வேணும்னா வேணும் அப்படின்னு எப்படி நம்முடைய பிள்ளைகள் நம்ம இடத்துல கேட்குமோ அது மாதிரி ஃபல்யஸிம் அல்லாஹு தஆலாவிடத்தில் அடம் பிடிச்சு கேளுங்க. அல்லாஹு தஆலாவிடத்தில் அடம் பிடிச்சு கேளுங்க. ஃபலா வலா யகூலன்ன இன் ஷிஅத ஃபஅத்தினி. இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. என்ன வார்த்தை? யா அல்லாஹ் நீ நாடுனா எனக்கு கொடு. இல்லையா? அது என்ன அல்லாஹ் மேலே அது என்ன அல்லாஹ்வின் பரிவா? அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் நீ நாடுனா கொடு, அது என்ன அல்லாஹ்வுக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? நீ கேட்கும்போது அல்லாஹ் தஆலாவிடத்தில் பிடிவாதமாக கேட்கணும். ஃபஇன்னஹு லா முஸ்தக்ரிஹ லஹு. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறாங்க, அல்லாஹ்வை யாரும் நிர்பந்தப்படுத்த முடியாது, அல்லாஹ்வை யாரும் கழுத்தை நெரிச்சு கேட்க முடியாது. அதனால் நீ எவ்வளவு அல்லாஹு தஆலாவிடத்தில் அழுத்தி கேட்டாலும் பரவாயில்லை, தாராளமாக கேளுங்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் அல்லாஹ்கிட்ட கேட்கும்போது சரி ஏதோ பரவாயில்ல போனால் போகட்டுன்ற மாதிரி கேட்கக்கூடாது. அதாவது ரசூலுல்லாஹ் எங்களோட அந்த ஹதீஸுடைய முடிவு பாருங்களேன், அல்லாஹ்வை நிர்பந்தப்படுத்த முடியாது. உங்களுக்கு புரிதலுக்காண்டி ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்மளுடைய சகோதரர் நம்மகிட்ட கேட்குறாரு, நம்ம கொடுக்கல, திரும்ப 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 அழுத்தி கேட்குறாங்க போது வேறு வழி இல்லை, இவன் விடுற மாதிரி தெரியல, சரி கொடுத்து தொலைவோம் அப்படின்னு நிர்பந்தத்தில் கொடுக்குறாங்க இல்லையா? இது மாதிரி நம்ம அல்லாஹ் தஆலாவிடத்தில் நிர்பந்தப்படுத்த முடியாது. உலகத்தில் மனிதர்களை நிர்பந்தப்படுத்தி ஒரு பொருளை வாங்க முடியும், ஏன்னா அல்லாஹ் தஆலாவிடத்தில் நிர்பந்தப்படுத்திலாம் வாங்க முடியாது. அதனால் அல்லாஹ்வை நீ கஷ்டப்படுத்தியதா உனக்குள்ள ஒரு எண்ணம் வேண்டாம். ரசூலுல்லாஹ் அங்கே என்ன சொல்ல வராங்கன்னு, நீ துன்யாவில் உன் அண்ணனை உன் தம்பியை உன் முதலாளியை நீ கஷ்டப்படுத்துகிற மாதிரி அல்லாஹ்வை கஷ்டப்படுத்தியதா உன் எண்ணம் வர வேண்டாம். நீ எவ்வளவு அல்லாஹ்வை நிர்பந்தப்படுத்தினாலும் அல்லாஹ்வை நிர்பந்தப்படுத்தியதாக ஆக முடியாது. அதனால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்கும் பொழுது விசாலமானதை உறுதியானதாக திரும்ப திரும்ப வலியுறுத்தி கேள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் இல்லையா? இன்றைக்கி துன்யாவில் அரசாங்கம் ஒரு 5 லட்சம் கொடுக்குது இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கலாமேன்னு ஒரு எண்ணம் வரும். 10 லட்சம் கொடுக்குது, வீடு கட்டுறதுக்கு 10 லட்சம் கொடுக்குது, இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்தா வேணான்னு சொல்லிடுவோமா? ஒரு வாய்ப்பு இருக்குது, 10 லட்சமும் தர முடியும், 15 தர முடியும், சும்மா ஃப்ரீயாக கடன் இல்லை, 15 தர முடியும். நம்ம எதை எதிர்பார்ப்போம்? 15 தர முடியுங்கும்போது 10 கேட்போம், 15 தர முடியும், 20 தர முடியும், 20 கேட்போம், 20 தர முடியும், 25 தர முடியும், 25 கேட்போம். இப்போ துனியாவில் கண்டவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு உபகாரம் செய்கிறாங்களே, இருக்கிறதுலேயே ஆக பெரிய உபகாரமாக கேட்கிற நாம அல்லாஹ் தஆலாவிடத்தில் எப்படி கேட்கணும்? நிர்பந்தப்படுத்தி கேட்கணும், இருக்கிறதுலேயே சிறந்ததை கேட்கணும். ஏதோ போனால் போகட்டும்னு கேட்குறதெல்லாம் இல்லை, போனால் போகட்டும்னு கேட்குறதெல்லாம் இல்லை. ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஒரு கவுன்சிலர்கிட்ட மனு கொடுக்கும்போது என்ன மனு கொடுப்போம்? ரோட்டில் சாக்கடை அடைச்சிருக்குங்க, போக வர முடியல, ஏதாவது பார்த்து கொடுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அவருடைய அந்தஸ்து அவ்வளோ, அதுதான் கேட்க முடியும். ஒரு சிஎம்கிட்ட மனு கொடுக்கும் போது இல்லைங்க எங்கள் தெருவு சாக்கடை அடைச்சிருக்கு, பள்ளிக்கு போகும்போது வரும்போது கஷ்டமாக இருக்குது, அதை சரி செஞ்சு கொடுங்கன்னா கேட்போம். அவருடைய அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக கேட்போம். இது மாதிரி அல்லாஹ் காலிகுஸ் ஸமாவாத்தி வல் அர்து, வானம் பூமியை படைச்சவன் அல்ல, அவன் நினச்சா எதையும் தர முடியும். அதனால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்கும் பொழுது ஆக பெருசாக கேளுங்க, குறைவானதை கேட்காதீங்க. இன்னும் சொல்ல போனால் நீ விரும்புனா கொடு, நீ விரும்பலைன்னா கொடுக்க வேண்டாம், அப்படி கேட்காதீங்க. அல்லாஹ் தஆலாவிடத்தில் நிர்பந்தப்படுத்தி கேளுங்க என்பதாக
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸில் இதுக்கு ஆதரவாக இன்னொரு செய்தி பார்க்கலாம். இதா சஅல்துமுல்லாஹ, நீங்கள் அல்லாஹு தஆலா இடத்துல கேட்டால் ஃபஸ் அலுஹு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸை கேளுங்க. ஃபஸ் அலுஹு ஃபிர்தௌஸை கேளுங்க. ஃபஇன்னஹு ஆலால் ஜன்னா, ஏனென்றால் சொர்க்கத்திலே ஆக உயர்ந்த சொர்க்கம் அதுதான். பஸார் என்ற கிதாபுடைய 4203வது செய்தியாக இந்த செய்தி பெருமானார் பேசுகிறாங்க. சொர்க்கத்தை கேட்கிறதாக இருந்தால் கூட நீங்கள் நயீம் கேளுங்க, அந்த சொர்க்கம் இந்த சொர்க்கத்தை கேளுங்கன்னு கேள்ல, உலக ஆக சிறந்த சொர்க்கமாகிய நபிமார்கள் எல்லாம் பிரவேசிக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். எனவே துஆ செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா இடத்துல வம்படியாக பிடிவாதமாக கேட்கணும். பல தடவை கேட்டுட்டேன் கிடைக்கல, இனிமே என்னத்தை கேட்கறது அப்படின்றதெல்லாம் இல்லை. அல்லாஹு தஆலா இடத்துல திரும்ப திரும்ப கேட்கணும், வலியுறுத்தி கேட்கணும். அற்பமானதை கேட்கக்கூடாது, பிரம்மாண்டமானதை அல்லாஹு தஆலா இடத்துல கேட்கணும். அவனால் முடியுமா முடியாதான்ற சிந்தனை நமக்கு வரவே கூடாது. அப்படி ஒரு சிந்தனை நம்ம இடத்துல வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம அல்லாஹ்வை சிறுமைப்படுத்தி விட்டோம், அல்லாஹ்வை கேவலப்படுத்தி விட்டோம். அதே போல் இன்றைக்கி அடிமைகள் இல்லை என்று இருந்தாலும் புரிதலுக்காக சொல்கிறேன். அடிமைகளை பற்றி பேசும் பொழுது மார்க்கம் சொல்கிறது, இவர் என்னுடைய அடிமை, இது என்னுடைய ஆண் அடிமை. அப்துன்னா ஆண் அடிமை, அமத்தின பெண் அடிமை. இது என்னுடைய ஆண் அடிமை, இது என்னுடைய பெண் அடிமை என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க. அடிமைகளாக இருந்தாலும் அவர்கள் அடிமைகள் தான், மாற்றம் இல்லை. நான் சந்தையில் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு வந்தேன், அல்லது போரில் கிடைத்த அடிமைகளை ரசூலுல்லாஹ் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க, அவன் எனக்கு அடிமை தான், அவனை நான் உரிமை விடுகின்ற வரைக்கும் அவன் எனக்கு அடிமை தான். ஆனால் வார்த்தையில் ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டான்றாங்க. முஸ்லீம் ஷரீஃபுடைய 2249வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, லா யகூதுன் அஹதுக்கும் அபதி வ அமதி, இது என்னுடைய அடிமைப்பா, இது என்னுடைய, இவர்களெல்லாம் என்னுடைய ஆண் அடிமைகள், இவர்களெல்லாம் என்னுடைய பெண் அடிமைகள் என்று அடிமைகளை கூட அடிமைன்னு அழைக்காதுன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவர்கள் அடிமைகள் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுது, அடிமைகளை கூட அடிமைகள் என்று சொல்லாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபகுல்லுக்கும் அபீதுல்லா, நீங்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய அடிமைகள். உன் கீழே 2000 அடிமைகள் இருக்கலாம், இருந்தாலும் நீயும் அல்லாஹ்வுடைய அடிமை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள், எனவே யாரும் தனக்கு கீழே உண்டான அடிமைகளை அடிமைகள் சொல்லாதீங்க. சரி, என்ன சொல்லலாம்? ரசூலுல்லாஹ் அங்கேயே ரீப்ளேஸ் ஒரு வார்த்தையை சொல்லி தராங்க, வலாக்கின் ஃபல்யகுல் ஃபதாய வ ஃபதாத்தி. ஃபதான்னு சொன்னால் பாய்னு அர்த்தம். திஸ் இஸ் மை பாய், திஸ் இஸ் மை கேர்ள். இன்றைக்கி சில அரபு இங்கிலீஷ் ஆங்கிலத்தில், அதாவது ஆங்கிலேயர்கள் சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. நல்ல தன்னுடைய மகனை கூட இது என்னுடைய பையன், என்னுடைய ஸ்டூடெண்ட்னு சொல்லுவாங்க, தன்னுடைய ஸ்டூடெண்ட்டை சொல்லுவாங்க திஸ் இஸ் மை பாயின்னு சொல்லுவாங்க, தன்னுடைய பையனது பாயின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அடிமைகளை கூட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபதாய, இவன் என்னுடைய ஆளுப்பா, இவன் என் அம்மா ஆளு, இவன் என் பையன். ஃபதா என்னன்னா என்னுடைய இளைஞன் அர்த்தம், என்னுடைய பாயின்னு அர்த்தம் இல்லையா? இவள் என்னுடைய கேர்ள், இவள் என்னுடையவள் அப்படின்று இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இன்றைக்கி பொதுவாக அடிமைகள் இல்லை என்றாலும் நம்ம இடத்துல லேபர்ஸ்கள் இருப்பாங்க, நம்ம இடத்துல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள். இவர்களையும் முடிந்தளவு சபைகளுக்கு மத்தியில் கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்தணும் இல்லையா? இவங்கெல்லாம் என் வேலைக்காரங்கப்பான்னு சொல்கிறது இல்லை, வேலைக்காரங்க தான், சம்பளத்துக்கு இருக்கிறாங்க, நம்ம சம்பளம் கொடுக்குறோம், வேலைக்கு செஞ்சு சம்பளம் வாங்குறாங்க. ஆனாலும் மரியாதையான வார்த்தையை அவர்களிடத்தில் பயன்படுத்தணும். அடிமைகளாக இருந்தாலும் அடிமை என்ற வார்த்தையை பயன்படுத்தாதன்னு சொன்னது போன்று நம்முடைய வேலைக்காரராக இருந்தாலும் என்னுடைய பொது வெளியில் என்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு லேபர், அவனை லேபர்னு சொல்கிறத விரும்பலைன்னு சொன்னால் நான் சொல்லக்கூடாது. அவள் விரும்பலாம் அது என்ன பிரச்சனை இல்லை, மாதம் நான் பணம் கொடுக்குறேன், மாதம் நான் படி அளக்கிறேன், அதனால் நான் சொல்லுவேன், அப்படி சொல்லக்கூடாது. என்னுடைய வேலைக்காரராக இருந்தாலும் பொது வெளியில் அந்த மாதிரி அவன் சொல்கிறத அவன் விரும்பலை என்று சொல்லும் போது அப்படி சொல்லக்கூடாது. அவங்க என் கூட தாங்க இருக்கிறாங்க, என் கம்பெனியில் இருக்கிறாங்க, என் கடையில் இருக்கிறாங்க, இது மாதிரி மரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். இது எஜமானர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு ஒழுங்கு. அதே போல் அடிமைகளுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு ஒழுங்கு சொல்லித்தராங்க, உங்களுடைய எஜமானர்களை ரப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள். அன்னைக்கு அரபுகளில் எஜமானர்களை ரப்புன்னு சொல்லுவாங்க. ரப்புன்னு பொறுப்புதாரின்னு அர்த்தம் சொல்லலாம். ரப்புன்னு ரப்பையானின்ற வார்த்தையை சொல்ல முடியாது. நம்முடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் பார்த்துக்கிறவங்களுக்கு ரப்புன்ற வார்த்தையை சொல்லுவோம், பரிபாலிப்பவன்ற அர்த்தத்தில் வரும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வலா யகூலுல் அபுது, அடிமைகள் தன்னுடைய முதலாளிகளை பார்த்து ரப்பி என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. வலாக்கின் யகுல் சையிதி, என்னுடைய தலைவரே என்று சொல்லுங்க, என்னுடைய
தலைவரே என்று சொல்லுங்க என்பதாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால் நம்முடைய வேலைக்காரர்கள் நம்மிடத்தில் எந்த வார்த்தையை அவன் சொல்வது அவனுக்கு மரியாதையாக இருக்கிறதோ, அவனுடைய இமேஜுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதோ, எந்த வார்த்தையை சொல்கிறது அவனுக்கு கண்ணியமாக இருக்குமோ அந்த வார்த்தையை சொல்வதற்கு நம்ம அனுமதிக்கணும். நாமளும் அவனை கண்ணியமான வார்த்தையை பயன்படுத்தணும். அவர்களும் நம்மிடத்தில் எந்த வார்த்தையை நம்மை சொன்னால் கண்ணியமாக இருக்குமோ அது மாதிரி சொல்வதற்கு முயற்சி பண்ணணும். பொது வெளியில் பா என்னெல்லாம் முதலாளின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சினிமாவில் பார்க்குற மாதிரி எஜமான் சொல்கிற மாதிரி என்னை பார்த்து எஜமான் சொல்கிறது, என்னை பார்த்து முதலாளி சொல்கிறது, இதுவெல்லாம் விரும்பக்கூடாது. அவன் சொன்னாலும் அப்படிலாம் சொல்லாதப்பா, நார்மலாக பாயின்னு சொல்லு, இல்லை பேரை சொல்லி கூப்பிடு. இது மாதிரி வேலைக்கு இருக்கிறார்கள் என்பதனால அவர்களுடைய கண்ணியத்தில் எந்த விதமான குறைவும் ஏற்பட்டிடாதவாறு நம்ம கண்ணியமாக இருக்கணும். அடுத்தபடியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி இன்றைக்கி பரவலாக பார்க்கப்படுது, பெரியவர்களிடம் இருக்கிறது, சின்ன பிள்ளைங்கள்ட்டையும் இருக்குது. டபுள் மீனிங் சினிமாக்களில் கூட இதுதான் ஃபேமஸாக இருக்குது. டபுள் மீனிங்காக பேசுகிறது தான் ரொம்ப ஒரு ஃபேஷனாக, அது ரொம்ப அறிவாளித்தனமாக புத்திசாலித்தனமாக பார்க்கப்படுது. இரட்டை அர்த்தமுள்ள வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது. இஸ்லாம் இதை ஹராம் என்கிறது. இஸ்லாம் இதில் கை தேர்ந்தவர்கள் யூதர்கள். அவன் வேலையே என்ன தெரியுமா, எல்லா இடத்துலையுமே ரெண்டு அர்த்தம் இருக்கிற வார்த்தையை பயன்படுத்துவான். பொதுவெளியில் ஒரு அர்த்தம் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள அசிங்கமான ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த வார்த்தையை பயன்படுத்துவான். ஒரு கட்டத்துக்கு பிறகு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ராயின்னு சொன்னால் மெய்ப்பவன், ஆடு மெய்ப்பவனுக்கு ராயின்னு சொல்லப்படும். நல்லா விளங்கிக்கோங்க. ரே அலிஃப் ஐன் ரா அப்படின்னு சொன்னால் ஆடு மேய்க்கிறவனுக்கு சொல்லப்படும். அதே போல் ராய்க்கு இன்னொரு அர்த்தம் பொறுப்புதாரின்னு அர்த்தம். நம்முடைய தகப்பனா நமக்கு பொறுப்புதாரி இல்லையா? இந்த மஹல்லாவுடைய தலைவர் இந்த மஹல்லா மக்களுக்கு பொறுப்புதாரி. தலைவர்களுக்கு ராயின்ற வார்த்தை சொல்லப்படும். நல்ல வரைக்கும் ரெண்டு வார்த்தை இருக்குது. இவன் என்ன பண்ணா, எப்போ பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் பார்த்து ராயினான்னு சொன்னான். அதாவது இந்த இடத்துல அவன் என்ன தெரியுமா யோசிக்க, அவன் மைண்டில் என்ன இருக்குன்னு சொன்னால் எங்களிடத்துல ஆடு மேய்க்கிறவரே அப்படின்ற வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ரசூலுல்லாஹ் ஒன்றுமே சொல்லலை. நல்ல விளங்கிங்க, ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்லலை. அல்லாஹ் டென்ஷன் ஆகிட்டான். அல்லாவுக்கு வந்துடுச்சு. என்ன எப்போ பார்த்தாலும், ஏன்னா அல்லாவுக்கு தெரியுமில்ல இவன் உள்ளத்தில் என்ன சொல்ல வரான்ட்டு. சொல்லக்கூடியவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னு அல்லாவுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லிட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூலு ராயினா. ஓ இங்கே பார், திரும்ப இந்த ரசூலுல்லாஹ் பார்த்து ராயினாலாம் சொல்லக்கூடாது. ராயினாக்கு நல்ல அர்த்தமும் இருக்குது, கெட்ட அர்த்தமும் இருக்குது இல்லையா? நீ சொல்லும் போது நியாயப்படுத்துறதுக்காண்டி நான் நல்ல அர்த்தத்தை தான் சொன்னேன், நான் இதை சொல்லலை. டபுள் மீனிங்கில் ஒரு தப்பான அர்த்தம் வர மாதிரி வார்த்தையை சொல்லிட்டு நான் இதை சொல்லலைப்பா, இதை தான் சொன்னேன், உன் மூளையில் பிரச்சனை, உன்னுடைய உள்ளத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி வியாக்கியானம் சொல்லுவாங்கள்ல, இது மாதிரி டபுள் மீனிங்கே பேசவே கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூலு ராயினா, இந்த ராயினான்ற வார்த்தை இனிமேல் பயன்படுத்தக்கூடாது. உந்துர்னா எங்களை கவனிங்க, எங்களை பாருங்க என்பதாக நீங்கள் பேசுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா யூதர்களுக்கு கட்டளையிட்டான். யூதர்கள் அல்லாத ஏனைய முஸ்லீம்களுக்கு இந்த கட்டளை இருக்கிறது. அதாவது இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு சொன்னால், டபுள் மீனிங்காக பேசுகிறது அனுமதியே இல்லை. வார்த்தை விளையாட்டுன்னு சொல்லும் இல்லையா, யூதர்கள் இதில் கை தேர்ந்தவர்கள். அல்லாஹ் தஆலா திருமறையிலே பக்கரா ஆல இம்ரான் என்ற சூறாவில் 78வது வசனத்தில் சொல்வான். 78வது வசனத்தை வைன்ன மின்ஹும் லஃபரீகை யல்ஊன அல்சினத்தஹும் பில் கிதாப். அவர்கள் வேதத்தில் நாவை ஒரு மாதிரி வளைச்சு அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான், இவன் ஒரு வார்த்தையை சொல்லுவான். இது அவனுடைய ஸ்டைல் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான், மற்றவன் புரியாத மாதிரி இவன் வார்த்தையை சொல்கிறது. இதில் இவன் கை தேர்ந்தவன். இதை அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். புகாரி ஷரீஃபுடைய ஒரு ஹதீஸ் 69-27வது செய்தியாக 6927வது செய்தியாக பிரபலியமான செய்தி நமக்கு தெரியும். யூதர்களுடைய ஒரு குழு ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வந்தது. பொதுவாக அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லணும். அவன் வீம்புக்குன்னு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாமல் அஸ்ஸாமு அலைக்கும் சொன்னான். சீனுக்கு அப்புறம் லாம் அலிஃப் வச்சா சலாம், சீனுக்கு அப்புறம் லாம் இல்லாமல் அலிஃப் வச்சா சாம். அஸ்ஸலாமுன சீனு லாமு அலிஃபு மீமு, லாமை எடுத்துட்டு சீனு அலிஃபு மீம் அஸ்ஸாமுன்னு சொன்னால் மரணம்னு அர்த்தம், கேடுன்னு அர்த்தம், கெட்ட முடிவுன்னு அர்த்தம். அவன் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாமல் அஸ்ஸாமு அலைக்கும்னு சொன்னான். அதான் வார்த்தை விளையாட்டு இல்லையா? மற்றவங்களுக்கு ஒன்றும் பெருசாக புரியாதுன்ட்டு ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சிச்சு, இவன் கெட்ட ஒரு மாதிரியான அர்த்தத்தில் சொல்கிறான்னு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வ அலைக்கும்னு சொன்னாங்க. பதில் சொல்ல பொதுவாக சலாம் சொன்னால் வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லணும். ஆனால் அவன் வேறு ஒரு அர்த்தத்தில் சொல்லணும், வ அலைக்கும்னு சொன்னாங்க.
ஆயிஷா அம்மாவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, இவன் வேற ஒரு அர்த்தத்தில் உண்டான வார்த்தையை சொல்லான்னு கோவம் வந்துருச்சு. வலைக்கும் உஸ்ஸாமு வல்லானத்துஹு, மரணம் உனக்கு உண்டாகட்டும். என்னுடைய ஹபீபை பார்த்து, நபியை பார்த்து மரணம் உண்டாகட்டும் சொல்லியா, உனக்கு மரணம் உண்டாகட்டும், இறைவனுடைய சாபம் உனக்கு உண்டாகட்டும்னு ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷா அம்மா கூப்பிட்டு கண்டிச்சாங்க, அப்படிலாம் சொல்லாதப்பா, அல்லாஹ் தாலா ரொம்ப மிருதுவானவன், அல்லாஹ் தாலா ரொம்ப மிருதுவானதை விரும்புகிறான், அதனால் இப்படி கடுமையான வார்த்தையை பேசாத. அவன் என்ன சொன்னான்றதை புரிஞ்சுக்கிட்டு நான் வலைக்கும்னு சொல்லிட்டேன், நீ எக்ஸ்ட்ரா லானத்தின் வார்த்தையை சொன்னேன்னு ரசூல் அங்கே சொன்னாங்க. இது வேற டாபிக். ஆனால் இங்கே என்ன சொல்ல வரேங்கன்னா, யூதர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வரும்போதே அஸ்ஸாமு அலைக்கும்னு சொன்னாங்க. இது மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுகிறத எந்த இடத்துலையுமே நம்ம அனுமதிக்க கூடாது. நம்ம பிள்ளைகள் பேசினாலும் வல்கரான வார்த்தை அர்த்தமில்லை, வெளிப்படையில் நல்ல வார்த்தையாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப அசிங்கமான கேவலமான கெட்ட வல்கரான வார்த்தைகள் இருக்கும் இல்லையா. சொல்லும்போது வெளியில் சொல்லும்போது நல்ல வார்த்தையாக இருந்தாலும், ஆனால் நம்ம மூளை மென்ஷன் பண்ணுறது அந்த வல்கரான வார்த்தைகளை, இது மாதிரி டபுள் மீனிங்கான இரட்டை அர்த்தமுடைய வார்த்தைகளை மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. வார்த்தை ஒழுக்கங்கள் இதெல்லாம் கவனிக்கணும். கடைசியாக மிக முக்கியமான ஒரு செய்தி, எந்த இடத்துலையுமே நான் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. புரிதலுக்காக சொல்கிறேன், ஃபோன் அடிக்கிறோம், நம்ம வீட்டுக்காரம்மாக்கு அடிக்கிறோம், நம்ம பேர் அவங்க சேவ் பண்ணி வச்சுருக்கிறாங்க, எடுத்ததுமே நான் தான் பேசுகிறேன் கூடாது. என்ன அதில் தெரியாதா, நம்ம தானே பேசுகிறோம், நம்ம மனைவிக்கு தெரியாதா, கூடாது, பேரை தான் சொல்லணும். யாரு நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறதாக இருந்தாலும் என் சவுண்டு என் மனைவிக்கு தெரியும், என் பிள்ளைக்கு தெரியும், யாருன்னு கேட்டால் மரியாதையாக பேரை சொல்லணும். யாராக இருந்தா என்ன, நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, நாம் நம்ம பேரை தான் சொல்லணும். பேர் சொல்கிறது என்ன பிரச்சனை, யாராக இருந்தாலும் நான் தான். சில நேரங்களில் ஃபோன் அடிப்பாங்க, யாரும் கேட்டா ஜி என்ன தெரியலையா, நான் தான் பேசுகிறேங்குவாங்க. அப்படிலாம் சொல்கிறது முறை இல்லை, பேரை சொல்கிறது தான் முறை. ஹஜ்ரத் ஜாபீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரி ஷெரீஃபுடைய 6250வது செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. அத்தைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போனேன், ஃபதகத்து, கதவை தட்டினேன், மன்தா, யாருன்னு கேட்டாங்க, நான் சொன்னேன். நான் ஏன் நான் சொன்னேன்னா, நான் சொன்ன நம்ம என் சவுண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். யா ரசூலுல்லாஹ் நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், சரி ஜாபீர் தான் வந்திருக்கேன் ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்குவாங்கன்ற அர்த்தத்தில் அனன்னு சொன்னேன். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஃபகால அன, அது என்னப்பா அன அது நான்ங்கிற, ஏன் உனக்கு பேர் இல்லையா, கன்னஹு கரிஹகா, அந்த அனங்கிற வார்த்தையை வெறுத்தது போன்று இருந்தது ரசூலுல்லாஹ் சொன்னது. ரசூலுல்லாஹ் அந்த நான் அப்படிங்கிற வார்த்தையை வெறுத்தார்கள். ஏன் உனக்கு பேர் இல்லையா, யாருங்கிற பேரை சொல்ல வேண்டியதானே. நான் என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் யாருன்னு கேட்டால் பேரை தான் சொல்லணும். என்னுடைய மனைவிக்கு நான் கால் பண்ணாலும் என் பேரை தான் சொல்லணும், நான் தான் பேசுகிறேன்னு சொல்லக்கூடாது. அனங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் எங்கேயுமே அனுமதிக்கலை. ஏன்னா ஷைத்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தினான். அல்லாஹ் தஆலா இப்லீஸ்ட்ட கேட்டானே, என்னப்பா எல்லாம் சஜிதா செய்கிறாங்க, நீ சஜிதா செய்யலையா? அவன் சொன்னா, கால அன கைரும் மின்ஹு, நான் அவனை விட சிறந்தவன். நான் யார் தெரியுமா, நான் போய் அவனுக்கு சஜிதா செய்யலாமா? நல்லா விளங்கிக்கோங்க, இந்த இடத்துல இப்லீஸ் பேசிய இந்த மாடுலேஷன் தான் இன்னைக்கு நம்ம பேசுகிற மாடுலேஷன். பெரிய வித்தியாசம் இல்லை. என்ன பார்த்து யாருன்னு கேட்டுட்ட இல்லையா, ஏன்னா என்ன யாருன்னு தெரியலையா, இது எல்லாமே கிட்டத்தட்ட இப்லீஸுடைய மாடர்ன் அப்டேட் வெர்ஷன் தான். எந்த இடத்துலையுமே நான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இப்லீஸ் பயன்படுத்திய வார்த்தை. நம்முடைய பெயர்களை சொல்லணும். நம்முடைய பெயர்களை சொல்வது என்ன சங்கடம் இருக்குது? நான் யாராக வேண்டும், நான் உலகத்திலே பெரிய ஆட்சியாளராக, பெரிய கொடர்பத்திய கோடீஸ்வரனாக இருக்கலாம், என்னுடைய வேலைக்காரனுக்கு நான் கால் பண்ணாலும் கூட நான் தான்பா பேசுகிறேன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய பெயர்களை நம்ம சொல்லணும், அல்லது அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி அர்த்தம் சொல்லணும். இப்போ முதலாளி பேசுகிறேன்பா, ஏதாவது ஒரு பேர் சொல்லிக்கலாம், ஆனால் நான்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஒரு உதாரணத்தோடு நான் சொல்லி முடித்துக்கொள்வேன். புகாரி ஷெரீஃபுடைய 3778வது செய்தி, பெரிய செய்தி, மேராஜ் சம்பந்தமாக. இந்த ஹதீஸ் புகாரியில் மட்டுமல்ல, எல்லா கிதாபுகள்லையும் இருக்குது. என்ன செய்தின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் அந்த மேராஜ் சம்பந்தமான பெரிய பயானை செஞ்சுட்டே வராங்க. இப்போ காபத்துல்லாலேருந்து பைத்துல் முகதஸ் போயாச்சு, தொழு வச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, மேவானத்துக்கு போகிறாங்க இல்லையா. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சும்ம சஈத பி ஜிப்ரீல் என்னை அழைத்து கொண்டு சென்றார், இலா சமாஇ துன்யா, முதல் வானத்தை தட்டினார், முதல் வானத்திற்கு சென்றார். ஃபஸ்தஃப்தஹ, முதல் வானத்துடைய கதவை தட்டினார். யார் தட்டுறது? ஹஸ்ரத் ஜிப்ரீல். அங்கேருந்து கேள்வி வந்துச்சு, கீழே மன் ஹாதா, யாருப்பா கதவை தட்டுறதுன்னு கேட்டுச்சு. யாருப்பா கதவை தட்டுறதுன்னு கேள்வி வந்துச்சு. ஜிப்ரீல் நான் சொல்லலை, நல்லா விளங்கிக்கோங்க. ஜிப்ரீலுக்கு அது டவுன் பஸ் மாதிரி அடிக்கடி போயிட்டு வர ரூட்டு. 7 வானத்துக்கும் பூமிக்கும் ஜிப்ரீலுடைய வாய்ஸ் அவங்களுக்கு தெரியாதா? மலக்குமார்களுக்கு வந்திருக்கிறது ஜிப்ரீல்னு தெரியாதா? ஜிப்ரீல் நான் சொன்ன தெரியாதா?
ஆனால் யாருன்னு கேட்ட பொழுது ஜிப்ரயில், ஆனால் ஜிப்ராயில்னு சொன்னாங்க, நான் சொல்லலை, ஜிப்ரீல்னு சொன்னாங்க. கதவு திறக்கப்பட்டது. முதல் வானத்தில் மலக்குமார்களுக்கு சலாம் சொல்லப்பட்டு நபிமார்களுக்கெல்லாம் சலாம் சொல்லப்பட்டு 2வது வானத்திற்கு போனோம். அங்கேயும் யாருன்னு கேட்கப்பட்டது. அங்கேயும் ஜிப்ரீல் சொன்ன வார்த்தை ஆனால் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன்னு சொன்னான். 7 வானத்திலையுமே ஜிப்ரீல் வந்திருக்கிறேன் தான் சொன்னாங்களே தவிர நான் வந்திருக்கிறேன் ஆனால் நான் என்ற வார்த்தையை பயன்படுத்தலை என்பதாக நம்ம கிதாபுகளில் பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, இப்படி நிறைய ஒழுக்கங்கள் இருக்குது. நம் வார்த்தை ஒழுக்கங்களில் நிறைய செய்திகள் சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசியாக இந்த இணை வைக்கக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கிறையா, அதை முழுமையாக தவிர்த்து கொள்வது நல்லது இல்லையா. அந்த வார்த்தை எப்படியாவது நம்முடைய நாவலிருந்து வந்து விடாதா என்பதற்காக தான் இந்த வார்த்தையில் பயன்படுத்துகிறேன். என்னுடைய உஸ்தாது சொன்னார், என்ன வண்டியில் வந்தீங்கன்னா வந்தே பாரதம் வாயில் வரவே மாட்டேது. வந்தே பாரத் சொல்ல மாட்டேன், வந்தேன்னு நான் வணங்குகிறேன் அர்த்தம். வந்தே மாதரம் கிட்டத்தட்ட தான். மாதரம்ன்றது தாய் மண்ணை போல ஒரு பெண்ணாக வடிவமைத்து வந்தே மாதரம் அப்படின்னா இந்த தாய் மண்ணை நான் வணங்குகிறேன், வந்தே பாரத் இந்த பாரத்தை நான் வணங்குகிறேன் அந்த அர்த்தத்தில். ஆனால் அந்த வந்தே வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க. நமக்கு வந்தேக்கு அர்த்தம் தெரியல. இது சில நேரம் வணக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வார்த்தையிலும் தவிர்த்து கொள்ள சொல்கிற உலமாக்கள். வணக்கத்துக்கு நேரடி பொருள் நான் உன்னை வணங்குகிறேன். நம்மளை பார்த்து ஒரு நான் முஸ்லீம் சகோதரர் வணக்கம்னு சொன்னால் அவரை நான் வணங்குறேன்ற அர்த்தத்தில் சொல்லலை, நம்மளும் அவருக்கு பதில் சொல்லும்போது வணங்குறேன்ற அர்த்தத்தில் சொல்லலை. ஆனாலும் தவிர்த்து கொள்வது நல்லது இல்லையா. நேரடியாக நம்ம ஷிர்க் வைக்கலை. நம்மளை பார்த்து ஒருத்தர் வணக்கம் சொல்கிறானே, வணக்கண்ணே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம அவருக்கு இணை வைக்கலை என்றாலும் இந்த வார்த்தை இணை வைக்கக்கூடிய வார்த்தை என்பதனால இது மாதிரியான வார்த்தைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அந்த அடிப்படையில் அருமையான சகோதர பெருமக்களை, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது, எந்தெந்த வார்த்தைகளை பகரமாக வேறு வார்த்தைகளுடைய ஒழுங்குகளை நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது என்பதை அதிகமாக படிப்போம். அது மாதிரி நம்முடைய வார்த்தைகளை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்த மார்க்கத்தை நமக்கு விட்டு சென்று இருக்கிறார்களோ, எந்த ஒழுங்குகளை நமக்கு விட்டு சென்று இருக்கிறார்களோ அந்த ஒழுக்கம் நிறைந்த வாழ்வியலை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.